அந்த ஒரு பாம்பு கிடக்குது. ஹாய் மக்களே, நம்ம இன்றைக்கி இரவாடிகளை பார்க்க தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சு ஊரில். இந்த சவுண்டு நீங்கள் கேளுங்க, அந்த தவளை கத்துற சவுண்டே பார்த்தாலும் தெரியும். அவ்வளோ சவுண்டு விடுது. இதுவே நல்ல மழை பெஞ்சிருக்கான அர்த்தம் தான். நம்ம முத ஒரு தவளை இனச்சேர்க்கை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துருவோம். தவும் போது கூட ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தவுது கூட பாருங்க. அவங்க இணைபிரியா தம்பதியாக இருக்காங்க. தவுறது கூட 2 பேரும் ஒன்றா. ஆகா, ஜோடியை பிரிச்சிட்டமே பாவம். அதான் ஒரு பாம்பு பார்த்தோம், ஆனால் இறந்த நிலையில் கிடக்கிற மாதிரி இருக்குது. இது என்ன பாம்புன்னு தெரியல. வால் பகுதி வந்து அடிபட்டுருக்கு, அதனால் அது இறந்துருச்சு. தலை எங்கேயுமே அடிபடலை. நம்ம 3ஆவதா இன்னைக்கு புதுசாக ஒரு இரவாடியை பார்த்துருக்கோம். ஆமாம், நம்ம கிளாஸ் ஆகிட்டு தொடாது நான் வீடியோ எவ்வளோ அழகாக போய்கிட்டு இருக்குது. ரோட்டில் நல்லா நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நம்மளை பார்த்தோம்னா கீழே வேகமாக இறங்கி ஓடிட்டாங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு வயல் எலி வந்து காரில் அடிபட்டு இழுத்துட்டு கிடக்கு. அதாவது இன்னும் சாகலை, உயிருக்கு போராடிட்டு இருக்கு. கிடக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு, ஆனால் பிழைக்கிற கஷ்டம் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வயல் எலி சாப்பிட்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் கிராமத்தாளுக்கெல்லாம். யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா 5ஆவது தான் நம்மளுக்கு கிடச்சது வந்து நண்டு. நம்ம நார்மலாக நண்டு இல்லை, அது கலரை பாருங்கள், அப்படியே வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இது வரைக்கும் பார்த்த நண்டு எல்லாமே அந்த கிரே ஆஷ் கலரு, அந்த ஒயிட் கலர் இருக்கும். இந்த நண்டு பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த நண்டோட கலரை பாருங்களேன், கோல்டு அண்ட் பிளாக்கு. அந்த ஒரு பாம்பு கிடக்குது. அடிபட்டுருச்சோ? கலரு வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பாம்புன்னு தெரில. தண்ணி பாம்பு தான் இருக்கும். அது கொம்பு ஓகேமா கேட்டா இங்கே வந்தா. ஜூம் பண்ணது லைட்டா. இன்னைக்கான இரவாடிகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம்.